நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அடுத்தவங்க எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம கிட்ட ஒரு சைன் நிச்சயமா இருக்கும். அடுத்தவங்ககிட்டயும் இருக்கும், நம்மகிட்டயும் இருக்கும். அவங்க பேசுற விதங்கள், அவங்க ரியாக்ட் பண்றது, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றத நமக்கு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அத பத்தி தான் ஒரு 10 சைன் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு சேஃப்கார்டா இருக்கலாம். நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கலாம், எப்படி பேசலாம், எந்த ப்ராப்ளத்து இஷ்யூஸ்லயும் நம்ம போய் மாட்டாம மூவ் ஆன் பண்ணி நம்ம போறதுக்காண்டி இந்த 10 சைன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு நம்ம பேசுவோம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் எப்படின்றது நமக்கு தெரியாது. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நியூ பர்சனும் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம பேசும்போது அவங்க சைன், அவங்க ரியாக்ஷன், அவங்க எப்படி பேசுறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம யோசிச்சுட்டு ஒரு செகண்ட் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இது நடிக்க சொல்லல. நம்ம அதை ஸ்டடி பண்ணிட்டு பண்ணும்போது ப்ராப்ளத்துல எந்த இஷ்யூஸ்லயும் நம்ம மாட்டிக்காமையும், எதுலயும் அவங்களும் மாட்டிக்காம நம்மளும் சேஃபா மூவ் ஆகணும். அவங்களும் சேஃபா சில விஷயங்கள்ல லைஃப்ல போலாம். ஏன்னா ஆபீஸ்லயும் நடக்கலாம், நம்ம வேலை வீட்லயும் நடக்கலாம், எல்லா விஷயத்துலயும் இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷனல் கனெக்டிங் ஆகும்போது ப்ராப்ளத்துல தான் மாட்டுறாங்க தவிர எப்படி ரெக்டிஃபை பண்ணி நம்ம எப்படி மூவ் ஆன் பண்ணணும் பர்சனலா எடுத்துட்டு போறோம்னா மாட்டிக்கிறாங்க. அப்போ திங்க் பண்ணி நம்ம நடந்துக்கிட்டாலே விஷயங்கள் நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம், மூவ் ஆன் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், யூ ட்ரூலி லிசன், நாட் ஜஸ்ட் ஹியர். ஒருத்தவங்க பேசும்போது நம்ம அவங்க லிசன்ன்ற மாதிரி நம்ம லிசனரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்க எப்படா பேசி முடிப்பாங்கன்ற மாதிரி இருக்காம நம்ம ஆத்ம திருப்தியா அவங்க பேசுறத லிசன் பண்ணி, ஏன்னா நம்மளை நம்பி நம்மகிட்ட வந்து பேச வந்திருக்கிறாங்க, நம்ம கிட்ட நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ப்ராப்ளம் சொல்யூஷனோ இல்ல அவங்க சந்தோஷத்தை பகிர்றதுக்காண்டி வராங்க. நம்ம பேசும்போது இன்டர்ஃபியர் ஆகாம அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லிசனராகவும் நம்ம ஒரு நல்ல பர்சனாகவும் இருக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த எமோஷனலும் சரி, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கிற போது நம்ம அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாம நம்ம பேசும்போது அது காது கொடுத்து நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும். நம்ம லிசனரா இருந்தோம்னா நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் வெளியில வரும், அவங்க கிட்ட இருந்து நல்ல இது வரும். அவங்கள வந்து ஏதாவது சேஃப்கார்டா பண்றதுக்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நம்ம பண்ணணும். அப்ப ஜஸ்ட் லிசனரா இருங்க, இன்டர்ஃபியர் ஆகாது. நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் நம்மகிட்ட இருந்து. தேர்ட், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் டீப்லி. நம்மளை யாருன்றது, நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம கேரக்டர் என்ன, நம்ம எப்படி ரியாக்ட் ஆகும், நம்மகிட்ட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றத உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்புன்றது லைஃப்ல வராது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும். எங்க ரியாக்ட் பண்ணும், எங்க ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்றத நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் கார்டும் கண்ட்ரோலும் இருந்துச்சுன்னா எப்படியும் அந்த இடத்துல நம்ம வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம சில பேருக்கு வந்து நம்ம ஜாலியா பேசுவோம், சில பேர் எமோஷனலா கத்திடுவோம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவோம். ஆனா எல்லா இடத்துலயும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்மள சேஃப்கார்டா நம்ம இருக்கணும்னா நம்ம அனலைஸ் பண்ணிட்டா நம்ம எங்க இருக்கலாம், எங்க இருக்க கூடாது நமக்கு தெரியும். அதுக்கேத்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம போகலாம். நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி சில பீப்புள்கிட்ட பழகுவோம். புது பீப்புள்கிட்ட நம்ம பழகும் போது அப்படி வராது. ஆனா நம்ம சேஃப்கார்டா நம்மள டீப்லி நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம அதுக்கேத்த மாதிரி லைஃப்ல மூவ் ஆகும். முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது எப்படின்றத நம்ம நிச்சயமா அந்த பாடம் கத்துக் கொடுக்கும் போது அந்த சைன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே மூவ் ஆன் பண்ணு. ஃபோர்த், யூ ஃபர்கிவ் பட் யூ டோன்ட் ஃபர்காட் யுவர் லிமிட். ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு நடந்திருக்குன்னா அதை ஒன்னும் மூவ் ஆன் பண்ண பார்ப்போம். சில பேர் அதுல போய் அந்த பிரச்சனை அந்த எமோஷனலா மாட்டிக்க இருக்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு 1000 வேலை இருக்கு, அதுக்கு போகணும்னு நினைச்சிருக்காண்டி போவாங்க. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், அந்த லிமிட்குள்ளேயே நம்ம சஸ்டைன் பண்ணிட்டு நம்ம போறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதுல போய் மாட்டிக்கிட்டோம்னா, அந்த சொல்லல மாட்டிக்கிட்டோம்னா ஒன்னும் ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தியாகும், இல்ல பிரச்சனைகளாகும். பெட்டர் அது மூவ் ஆன் பண்ணிட்டோம்னா அந்த இடத்த விட்டு போயிடுவோம். அவங்களுக்குள்ள நம்ம பிரச்சனை வராது, லைஃப்ல நம்மளும் அவங்ககிட்ட இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காண்டி மூவ் ஆன் பண்றதுக்கு பல பேர் இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. சைலண்டா போயிடுவாங்க, அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. பல பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனைல மாட்டக்கூடாதுன்னு இது நம்மளுக்கும் தேவை. ஏன்னா நம்ம சில விஷயங்களை அப்படி மூவ் ஆன் பண்ண நம்மளுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், படிக்க வேண்டிய லைஃப்ல போக வேண்டிய லெவல் நிறைய இருக்கு. இந்த ஒரு சின்ன விஷயத்துல ஒரு வேஸ்டான ஒரு விஷயத்துல போய் ஆர்குமெண்ட்ஸ்ல மாட்டி அதை ஒரு பிரச்சனையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி நிற்போம், மூவ் ஆன் ஆக மாட்டோம். அதனால சில பிரச்சனைகளும் மறந்துருங்க. சில பேரை நீங்க மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லல, அவங்கள மறந்துருங்க. நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம், நம்ம வேற வேலையை பார்ப்போம். அது ஒரு டைம்ல ஒண்ணு அவங்களுக்கு புரிய வரும், புரிய வரும்போது நம்ம அந்த பிரச்சனையை அன்னைக்கு பார்த்துக்கலாம்.
இது ஒரு சைன். 5வது, பீப்பிள் ஃபீல் சேஃப் அரவுண்ட் யூ. சில பேர் நம்ம கிட்ட பேசும்போது சந்தோஷமா இருப்பாங்க. உங்ககிட்ட வந்தாலே உங்ககிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவா இருக்கு, உங்ககிட்ட இதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கே பிடிக்காது. அப்ப அந்த பாசிட்டிவா இருக்கிற சில பேருக்கு வந்து நம்மள வந்து நம்ம வச்சுக்கணும். சில பேர்லாம் விட்டுருங்க, 1 2 பேரா வந்து நம்ம தேவையில்லை. ஆனா வரவங்க நம்ம கிட்ட அவ்வளவு சேஃபா, நம்ம கிட்ட சந்தோஷமா, நம்ம கிட்ட எப்ப பேசணும், எப்படா வரணும்னு நினைச்சிட்டு வரவங்கள அரவணைப்பா வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு பாசிட்டிவா சொல்லி, அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்மளால முடிஞ்சதை சொல்லி, அவங்களுக்கு கொடுக்கறனால அவங்க மூவ் ஆன் பண்றதுக்கு லைஃப்ல இருக்கும். நம்ம கிட்ட முடிஞ்சு நம்ம இப்படி நல்ல விஷயத்த சொல்றோம்னு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு சைன்ல நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா சந்தோஷமா நீங்க நினைச்சுக்கோங்க. பாசிட்டிவா நம்ம இருக்கிறோம். நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை தேடி வராங்க. தேடி வரவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணாம நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அங்கேயும் டிராவல் ஆகும், அங்கேயிருந்து நம்ம கிட்டே வரும். கரெக்டா? அதை யோசிச்சு பாருங்க. சுத்தி இருக்கிறவங்களையும் நம்பிக்கை கொடுங்க. நீங்களும் நம்பிக்கையா இருப்பீங்க. சந்தோஷம் உங்ககிட்ட வரும். இது ஒரு சைன். 7வது, யூ ஃபீல் யுவர் எமோஷன், யூ டோன்ட் பரைட் தம். நம்மளோட எமோஷனலை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுக்குள்ள அதை அனலைஸ் பண்ற அந்த ப்ராசஸ் நம்மளுக்குள்ள தெரிஞ்சிச்சுனாலே நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்க மாட்டோம். இதுதானே நடந்துருச்சு, பணம் தானே, ஓகே, சொத்து தானே, இதுதான், நீ இதுக்கானதான் என்ன சண்டை போட்டியா, ரைட், இதுக்காண்டி இப்போ நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நான் அது இதனால ஹர்ட் ஆகல, இதுக்காண்டி உன்ட நான் பிரச்சனையும் பண்ண விரும்பல, என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன். நீ கொடுக்க மாட்ட, ரைட், நான் சம்பாரிச்சுக்கிறேன், என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத நமக்குள்ள ஒரு மூவ் ஆன் பண்ண யோசிச்சுக்கிட்டனாலே நம்ம லைஃப்ல எங்கேயோ இன்னைக்கு வந்து சின்ன விஷயம் தான் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஒரு 10 லட்சம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா 10 கோடி நம்ம கிடைக்கிறதுக்கு பின்னாடி வரும். அதுக்கு தேவையான ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். அதுக்கு மூவ் ஆன் நம்ம பண்ண நினைச்சிட்டாலே இது அடுத்தவங்களுக்கும் உபயோகமா இருக்கும், நம்மளுக்கும் உபயோகமா இருக்கும். எந்த ஒரு இஷ்யூலையும் பல பேர் இதுதான் லைஃப்ல மாட்டிக்கிறாங்க, பணம்ன்றது. இதுல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான சைன். 8வது, யூ கேன் ரீட் பீப்புள் இன்ஸ்டன்ட்லி. நிச்சயமா நம்ம யாரையாவது பார்த்தோம்னாலே அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க எப்படி என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சந்தோஷமா பேச வராங்களா, இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்களா, ப்ராப்ளத்துல இருக்காங்களான்றத நம்ம ஈஸியா ரீட் பண்ணலாம். அந்த ரீட் பண்றதுனால என்ன ஆகும்னா அதை நம்ம கத்துக்கலாம். ரீட் பண்ணும் போது அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுன்னா அந்த எமோஷனல் தெரியும் போது நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாம, அவங்கள உடனே எந்த விஷயத்தையும் பண்ணாம காமா இருந்து அவங்கள கண்ட்ரோலா இருந்து அவங்கள ப்ரொடெக்டா நம்ம பண்ணும் போது அவங்களுக்கு என்னன்னா நம்ம மேல ஒரு ஒரு அரவணைப்பும், நம்ம மேல ஒரு நம்பிக்கையும், பாசிட்டிவா இருக்கணும், இவங்க கிட்ட போனோம்னா கரெக்டா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும் போது நம்ம ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு தட்டி கொடுக்கலாம். சில நேரம் அவங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம ரீட் பண்ணி சொல்லலாம், சொல்ல வேண்டாம்ன்றதை நம்ம ரியாக்ட் பண்ணலாம், அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. அப்ப பெட்டரா நீங்க இந்த சைனை வளர்த்துக்கோங்க. ரீட் பண்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களை மனசை படிக்கிறது, அவங்க ஃபேசியல் இதை வச்சு, அந்த எமோஷனல் இதை வச்சு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த சைனும் ரொம்ப முக்கியம். 9th பாயிண்ட், யூ அக்செப்ட் கிரிட்டிசம் காம்லி. சில பேர் நம்மளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்மள ஒரு ஃபீட்பேக் மாதிரி சில பேர் கொடுப்பாங்க, நம்மள தப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம். ஆனா உடனே ரியாக்ட் பண்ணாது, காமா இருங்க. ஒரு 5 நிமிஷம் காமா இருக்கு. அந்த காமா இருக்கும் போது அவங்க சொல்றது எல்லாத்தையும் தப்பா ரைட்டு கடகடன்னு அவங்க சொல்லலாம். நம்ம காமா ரியாக்ட் பண்ணிட்டு டிபேட் மாதிரி உடனே நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெயிட் பண்ணி தப்புன்னா நம்ம பொறுமையா இருந்து சொல்ல பார்ப்போம். இல்லையா அந்த தப்ப அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம், நம்ம காமா போயிடும். நம்மளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ப்ரூவ் பண்றதுனால நம்மளுக்கு எதுவும் நம்ம ஷீல்டு வைக்கவும் மாட்டாங்க, நம்மளை வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. அப்போ பெட்டர் கிரிட்டிசைஸ் கொண்டு மூவ் ஆன் பண்ணிடுவோம். இல்லைன்னா காமா லிசன் பண்ணுவோம். அதை தப்பா இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப்ல எதெல்லாம் பண்ணணும், இவங்கெல்லாம் வேணுமா வேண்டாமான்றது நமக்கு தெரியும். வேணும்னா நம்ம அவங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பீப்புள்கிட்ட நம்ம கிட்டேயே போகாம நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இதனால பல பேரோட பிரச்சனை வந்து இங்கதான் ஆரம்பிக்குது. ஆர்குமெண்ட்ஸ் போக போக லைஃபே வந்து பிரச்சனையில போகுது. இது சின்னதா ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஒரு காஃபி கடையில ஒரு சின்ன ஒரு கிரிட்டிசம் பேசும்போது அது பெருசாகி அடிதடி போற அளவுக்கு இருக்கு. சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு இருக்கு. சில பேர் அவங்க உறவுகளே இல்லாம போகுது. இல்லைன்னா அவங்களோட ஆபீஸ் ஒர்க்கு பிரச்சனை ஆகுது. பெட்டர் இந்த மாதிரி இடத்துல காமா போனோம்னா ஒன்னும் நம்ம சைலண்டா போக, இதனால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம். சைலண்ட் இஸ் பவர்ன்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அதை நான் கத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் காமா பண்ணி சில விஷயங்களை இப்போ கடந்த 1 வருஷமாவே 1.5 2 வருஷமாவே நான் இதுல போகிறதுனால பெட்டர்
நிறைய இடத்துல மூவ் ஆன் பண்றேன், நம்மளோட லெவலும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வழிவகுக்கும். இது ஒரு முக்கியமான சைனு, எல்லாருக்கும் தேவை. கடைப்பிடிக்கும். காமா இருங்க, கிரிட்டிசைஸ எதிர்கொள்ளாது. 10th, யூ செலிப்ரேட் அதர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் காம்பட்டிங். அடுத்தவங்க கிட்ட நம்ம அவங்களோட சந்தோஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்க லைஃப்ல நம்மளும் முக்கியம்னு நினைச்சிட்டு நம்ம எடுத்து பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையான நேரத்துல நம்ம வந்து அதை லைஃப்ல அவங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் சந்தோஷத்தையும் எமோஷனலா டிராவல் பண்ணுவோம். அப்ப இது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளுக்காண்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பரவாயில்லையே நம்ம நினைக்கிறது எல்லா விஷயத்தையும் பண்றாங்க, சந்தோஷமா நம்மள மாதிரி அவங்க நினைக்கிற போதும் இது கோத்ரூ ஆகும். கோத்ரூல ஆகணும்னு இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல பில்டப் ஆகும். இதுல அவங்க பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தோல் கொடுக்கலாம், சந்தோஷமா கை கொடுத்து நம்ம சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணும் போது லைஃப் மூவ் ஆன் ஆகும். இந்த மாதிரி சைன் நீங்க இருக்கும் போது என்ன ஆகும்னா, லைஃப்ல இந்த எமோஷனல் இன்டகிரேட் பண்ணுவாங்க போது லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். இதை வந்து உங்ககிட்டயும் இருக்கும், அடுத்தவங்ககிட்டயும் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா கத்துக்கோங்க, அடுத்தவங்ககிட்ட இருந்துச்சுனாலும் நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்க. இல்ல அதை நீங்க கத்துக்கிட்டு நீங்க லைஃப்ல அது இல்லைன்னா நீங்க சேஞ்சஸ் பண்ண பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சைனை நம்ம மாத்திக்கிட்டாலே லைஃப்ல எமோஷனலா கரெக்டா கண்ட்ரோலா வச்சுக்கும் போது நம்மளுக்கு லைஃப்ல சில விஷயங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். சில பேர் பிரச்சனையை நம்ம தலையில வச்சுக்க வேண்டாம், நம்ம லைஃபை எப்படின்ற ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்மளே புரிஞ்சுக்கிட்டாலே, நம்ம இந்த ஹோல் மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டாலே லைஃப் சேஞ்சஸ் ஆகும். புரிஞ்சுக்கோங்க, லைஃப் நிச்சயமாக ஒரு டைம்ல உங்க சேஞ்சஸ் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.